அனைவருக்கும் வணக்கம். விஸ்டா அகாடமி ஈரோடு. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு இதுவரைக்கும் வந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுனுடைய கொஷின்ஸ்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்கினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு தான். ஆனால் இது வரைக்கும் எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, டாபிக் வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம விஸ்டா அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃபாகவும் ஹார்ட் காஃபியாகவும் ஸ்டூடெண்ட்ஸோட மெட்டீரியல்ஸோட பேட்சாகவே வந்துடும். ஸோ அந்த வகையில் நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் வகுப்புகள் முகலாய பேரரசு. ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஃபோர்ட் ஆஃப் லாகூர், த ஜாமி மாஸ்க், ரெட் ஃபோர்ட், அக்பர் ஜாம். இது யாரால் கட்டப்பட்டது? இந்த பில்டிங்ஸ்லாம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாகூர் கோட்டை பார்த்திங்கன்னா அக்பரால் கட்டப்பட்டது. எனக்கு தெரியும், அக்பருடைய காலகட்டத்தில் லாகூர் கொஞ்ச நாள் வரைக்கும் தலைநகராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜமி மசூதி அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது. செங்கோட்டை ஷாஜஹானால். அக்பரினுடைய சமாதி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஜஹாங்கீரால் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நோ எப்படி கொஷின் செட்டிங்ஸ் இருக்குங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் டாபிக் அதிகமாக ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எந்த போர்ஷன் வந்து ரிப்பீட்டடாக கொஷின் செட் பண்ணுறாங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய தேர்வுடைய அந்த வழித்தடத்தை நீங்கள் வந்து மிக அருமையாக நீங்கள் வந்து நேர்த்தியாக கொண்டு போகலாம். ரொம்ப ஷார்ட் டைமில் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். ஸோ அதற்கு உதவி செய்யும் வகையில் தான் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தான்சேன் லிவ்ட் இன் த கோர்ட் ஆஃப். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். விச் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் திவானி அரிஷ் ஷெர்ஷாசூர் பீரியட். ஷெர்ஷாசூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையினுடைய அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்துறை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்பவுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். இந்த நேம்ஸ் கொடுத்துட்டு ஒரு அரப் நேம் கொடுத்துட்டு அது வந்து அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது, இந்த மாதிரி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஸோ கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வருவாய் மற்றும் நீதி நிர்வாகத்தினுடைய டிபார்ட்மெண்ட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறதும், அக்பருடைய காலத்துலேயும் சரி ஷெர்ஷாவோட காலத்துலேயும் இந்த வருவாய் மற்றும் நீதி நிர்வாகத்தை பார்த்து கொண்டு அமைச்சருடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அவுரங்கசீப் இஸ் ட்ரூ. அது அரேஞ்ச்மெண்ட் தப்பாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகள் தக்காணத்தில் கழித்தார். 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அவுரங்கசீப் மெக்காவினுடைய ஷெரீஃப் மற்றும் பிறரிடம் வந்து தூதுவர்களை பெற்றார். அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஏன்னா தெரியும், குரு தேஜ் பகதூரை அவரை ஹேங் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இன் விச் இயர் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் பாட். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கமெண்ட் செக்ஷனில் 2ஆம் பானிபட் போர் மற்றும் 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் பிட்வீன் ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாபர் மற்றும் இப்ராஹிமோடு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் ஆண்டு கேட்டிருந்தாங்க. இங்கே யாருக்கும் இடையே. அப்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்கிற எப்படிலாம் கொஷின் செட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த சில்வர் காயின் ருப்பியா வாஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூடு பை. வெள்ளி நாணயம் ருப்பியா முதலில் வெளியிட்டவர் யார்? ஷெர்ஷா சூரி. ஸோ இதை சார்ந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவின் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தாஜ்மஹால் வாஸ் டிசைன்டு பை. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யாருன்னா உஸ்தத் இஷா. இது எப்பொழுது கெட்ட துவங்கி எப்பொழுது முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு மேற்பார்வையிட்டவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஷெர்ஷா பில்ட் புராணா கிலா. இட்ஸ் குட், கரெக்ட். ஏன்னா புராணா கிலாவை அவர் டெல்லியில் பழைய டெல்லியில் கட்டியிருக்கிறார். அது பழைய ஃபோர்ட் அப்படிங்கிறது ஓல்டு ஃபோர்ட் அப்படிங்கிற பெயரில் அது அழைக்கப்படுகிறது. இவர் வந்து வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவை நம்ம என்ன சொல்கிறோம், நவீன நாணய முறையின் தந்தைன்னு அழைக்கிறோம். அதே மாதிரி இவர் முறையான அஞ்சலக சேவையும் அறிமுகப்படுத்தினார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஃபரித். ஸோ இயற்பெயர் குரம் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர் அப்படிங்கிறத
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹுமாயூன் the eldest son of Babur succeeded to the throne in 1530 after his death of his father. பாபரின் மரணத்துக்கு பிறகு அவருடைய மூத்த மகனாய ஹுமாயூன் முதலாக ஆட்சிக்கு வருகிறார். சரியா? ஸோ அவர் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த ஆண்டு எப்பொழுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அவர் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தார். ஹுமாயூன் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த ஆண்டு எப்பொழுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். சௌசா போர், பாபரின் மரணம், கன்னோஜ் போர்க்களம், அக்பரின் மரணம். ஓகேவா? ஸோ முகலாயர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ கன்னோஜ் பேட்டில் யாருக்குடையது அப்படின்னா அது ஹுமாயூனுக்குடையது. பாபருடைய மரணம், அதுக்கப்புறம் தான் ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் ஹுமாயூனுடைய மகன் அக்பர் வராரு. ஸோ இதில் தான் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்குறோம், பாபர்னுடைய பேட்டல்கள். சரியா? ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மேற்கொண்ட பேட்டில்ஸ்கள் பார்த்துருக்குறோம். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் வீடியோஸும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள் 2, 1, 3, 4. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாபர்னுடைய மரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுடைய வருகை. ஹுமாயூன் வந்து சௌசாவில் ஷெர்ஷா சூரியுடன் போரிட்டது. அப்புறம் கன்னோஜ் கூட அவர் கூட சண்டை போட்டது. அப்புறம் அவருடைய பையன் ஆட்சிக்கு வந்து அப்புறம் அக்பர் மறைந்தது. ஸோ அவர் ஆன்சர் 2, 1, 3, 4. கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்? அது ஹுமாயூனுடைய பேருக்கு தான் அதிர்ஷ்டசாலி என்று பொருள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி அட்டாக் செய்டஸ் கான் வித் த பேண்ட் ஆஃப் how many soldiers? 400 soldiers. ஸோ இது டைரக்ட் கொஷினாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவுரங்கசீப் கீழே சிவாஜி அவருக்கு மிகப்பெரிய எனிமியாக இருந்தார் அப்படின்னும் மராத்தியர்கள் இந்த கேள்வி நீங்கள் எடுத்துக்கலாம். who led the Mughal forces in the battle of Haldiket against ராணா பிரதாப் சிங் ஆஃப் மேவார்? இந்த ஹால்டிகட் போர் யாருக்கும் இடையே நடைபெற்றுன்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே நடைபெற்ற போர். பட் ஆனால் இது அக்பர்னுடைய படைத்தளபதியாக இந்த பேட்டிலை லீட் பண்ணவர் யாருன்னா நம்மளுடைய ரஜபுத்திரர் மகாராணி ஜோத்பாயினுடைய அண்ணன் மகனாகவும் முகலாய படையினுடைய படைத்தளபதியாக இருந்த மான்சிங் அவர்கள். ஏன்னா நம்ம பார்க்குறோம் அக்பர் புதிய மதம் தோற்றுவிக்கும் போது அதில் இணைந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அதில் மான்சிங்கும் ஒருத்தர். முதலாக அக்பர்னுடைய அந்த மதத்தில் இணைந்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். பேட்டில் ஆஃப் கான்வா 1527, பேட்டில் ஆஃப் காக்ரா 1529, பேட்டில் ஆஃப் சௌசா 1539, பேட்டில் ஆஃப் கன்னோஜ் 1540. ஓகேவா? ஸோ எப்போவுமே இயர்ஸு வித் பேட்டில்ஸ் தான் நம்மள்கிட்ட கொஷின்ஸ் அவங்க கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பாபர் ஒன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். பாபர் யூஸ்ட் ஆர்டிலரி இன் த பேட்டில். பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். ஏன்னா அவர் பீரங்கி படை இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தினது இந்த பேட்டில் தான். அதனால தான் அவர் வின் பண்ணார். ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். Who was the original name of Mian? What was the original name of Mian Tansen, the best singer of அக்பர்ஸ் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் ராம்தானு பாண்டே. இப்போ பார்த்தீங்கன்னா தான்சேன் அவரை குறித்தான கேள்விகளை இங்கே நம்ம தொடர்ச்சி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் நவரத்னங்கள் அக்பருடைய அவையில் இருந்தாங்க. அதில் இசைத்துறையில் பார்த்தீங்கன்னா தான்சேன் இருந்திருப்பார். அக்பர் அவருடைய ராஜபுத்தின கொள்கைக்கு பெயர் போனவர். ஏன்னா அவர் வந்து ராஜ்பிஹாரி மால், ஜெய்ப்பூர்னோட அரசர் ராஜ்பிஹாரி மாலினுடைய மகளை அவர் திருமணம் செய்திருந்தார் அப்படின்னு. ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹுமாயூன் டிட் நாட் பிஹேவ் லைக் அ ஸ்டேட்ஸ்மேன். ஏன்னா தெரியும் அவர் ராஜதந்திரியாக செயல்படவில்லை. அவரை தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் மன்னித்தார். ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர்கள் ஹுமாயூன் சகோதரர்கள் அவருக்கு எதிராக கலகம் செய்த போதெல்லாம் அவர் அவர்களை மன்னித்து கொண்டே தான் வந்தார். ஓகேவா? அக்பர் அமைத்த இபாத்கானா அமைந்துள்ள இடம் எதுனா பதேப்பூர் சிக்ரி. இபாத்கானா என்னன்னு கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வழிபாட்டு கூடம் என்று பொருள். ஓகேவா? ஹூ வாஸ் த ஃபிஃப்த் குரு ஆஃப் சிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். இந்த குரு அர்ஜுன் தேவ்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா முகலாய இளவரசர் குஷ்ரு போய் அடைக்கலம் அடைந்தார் அப்படிங்கிறதுக்காக எந்த முகலாய மன்னர் இவரை வந்து ஹேங் பண்ணார், தூக்கிலிட்டார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் கால்ட் லைட் ஆஃப் வேர்ல்டு அப்படிங்கிற கேள்வி. உலகின் ஒளி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நூர் ஜஹான். ஸோ அரண்மனையின் ஒளி என
அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைட் ஆஃப் தி பேலஸ். The tomb of Imatul Dawla was constructed by whomனா அது ஜஹாங்கீரால் கட்டப்பட்டது. ஓகேவா? Who is called the father of modern currency? ஷெர்ஷா. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஷெர்ஷா எவ்வளோ இம்பார்ட்டண்டாக கொஷினில் ஜஸ்ட் ஒரு 5 years ரூல் பண்ணாலும் அவரோட சார்ந்த எவ்வளோ கொஷின்கள் தொடர்ச்சி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. The region of Shahjahan is regarded as the golden age of Mughals because of கேட்டிருக்காங்க. ஷாஜஹான் ஆட்சி காலம் முகலாயர்களுடைய பொற்காலம். ஏன்னா முகலாயர்களுடைய கலை கட்டிடக்கலை அந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அடைஞ்சது. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் செங்கோட்டை, தாஜ்மஹால், முத்து மசூதி, மோதி மசூதி, ஜும்மா மசூதி, இது எல்லாமே திவானி ஆம், திவானி காஸ், இது எல்லாமே அவருடைய பீரியடில் கட்டப்பட்டது. அதனால தான் நம்ம வந்து முகலாயர்களுடைய பொற்காலமாக வர்ணிக்கிறோம். விச் முகல் கிங் கில்டு தி சிக்ஸ் குரு தேஜ் பகதூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யாருடைய சிந்தனையை மில்டனோட பாரடைஸ் லாஸ் என்ற படைப்பில் சாத்தான் என்ற கதாபாத்திரம் மமதையோடு உருவாக தூண்டுதலாக இருந்துச்சுன்னா அது தாமஸ் ரோ. ஸோ இது வந்து ஒரு அவுட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் புக்ஸோட கொஷின்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ்லேயும் நீங்கள் வேறு எங்கேயும் நீங்கள் அதிகமாக அதை பார்க்க முடியாது. ஸோ இருந்தால் இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் அவைக்கு வந்தவங்க அப்படிங்கிற சார்ந்ததில் அந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது. ஷாஜஹானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யார் அப்படின்னா கான் ஜஹான் லோடி. சரியா? கான் ஜஹான் லோடி. ஹூ வாஸ் தி லாஸ்ட் முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னா பகதூர் ஷா டூ. பகதூர் ஷா டூ இவர் வந்து எந்த ஆண்டு மறைந்தார், எங்கு மறைந்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ த கிங் ஹூ இஸ் இஷ்யூடு இன்ஃபாலிபிலிட்டி டிகிரி வாஸ். தவறுபட ஆணை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர் யாருன்னா அக்பர். ஸோ கமெண்ட் செக்ஷனில் இது எந்த ஆண்டு அவர் வந்து இந்த ஆணையை பிறப்பித்தார் அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் என்ன, அரசன் வந்து தவறே செய்ய மாட்டான், அப்படியே அரசனே தவறு செஞ்சால் அதுக்கு அவனுக்கான தண்டனையை கொடுத்து கொள்வான் அப்படிங்கிறது அந்த தவறுபடா ஆணை அப்படிங்கிறது முகலாய பேரரசர் அக்பர் காலகட்டத்தில் அவர் வெளியிட்ட ஒரு படம். கீழ்கண்டத்தில் தவறான பதிவை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஷாஜஹான் ஆட்சி காலம் முகலாயர் பொருட்காலம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதுக்கு ரீசன் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள். ஷாஜஹான் ஜும்மா மசூதியை வெள்ளி பளிங்கு கற்களால் கட்டினார். தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர். ஷாஜஹான் மயிலாசனத்தை உருவாக்கினார். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கான்செப்ட் தான் எப்படி கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ தாஜ்மஹாலை கட்டி முடித்தவர் ஷாஜஹான். ஸோ ஜஹாங்கீர் என்பது தவறான பதில். ஓகேவா? பாபருக்கு தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை கருதுக. பாபரினுடைய சுயசரிதை பாபர் நாமா ஆகும். அதனுடைய மூல நூல் பாரசீக மொழியில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த துருக்கியில் இந்த சாக்டாய் அப்படிங்கிற லாங்குவேஜில் எழுதப்பட்டது. இதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் கானி கான். சரியா? யாருடைய காலகட்டத்தில், எந்த முகலாய மன்னனுடைய காலகட்டத்தில் இது பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். அபுல் பாசல் பின்வற்றை எது சரியாக புரிந்துள்ளது? அபுல் பாசல், ஷாஜஹான் நாமா, இனியத் கான், மகாபாரத மொழிபெயர்த்தல், அப்துல் ஷமீத் லக்கோரி, பாட்ஷா நாமா, அபுல் ஃபாசல், அபுல் ஃபாசி, அக்பர் நாமா. ஸோ இது இஸ் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ஹமீத் லக்கோரி, பாட்ஷா நாமா. ஓகேவா? ஸோ மீதிக்கெல்லாம் ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ உனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த நூல் இப்போ யார் ஏற்றினது, இந்த நூல் யார் ஏற்றினது அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ் கொஷினை பார்க்கக்கூடிய முறைங்கிறது இப்படி தான். ஏன்னா நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கொஷின் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஹூ ஒன் த டைட்டில் ஆஃப் ஞான சமுத்ரா இன் மியூசிக் டூரிங் முகல் பீரியட் அப்படின்னா லால்கான். முகலாய காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்ரா என்ற பட்டத்தை வென்றவர் யாருன்னா லால்கான். பின்வற்று எது சரியானது? அக்பரினுடைய கல்லறை கட்டிடம் சிக்கந்தாரா ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது. அக்பர் முத்து மசூதியை கட்டினார். புலந்தர்வாசா பதேபூர் சிக்ரியுள் அமைந்துள்ளது. சரியா? புலந்தர்வாசாங்கிறது நுழைவாயுவில் பதேபூர் சிக்ரியினுடைய கோட்டையில். அது மட்டும்தான் சரி. ஸோ ஆக்ரா கோட்டை வந்து கங்கை நதிக்கரையில் இல்லை, அது யமுனை நதிக்கரையில் தான் இருக்குது. அக்பரினுடைய கல்லறை கட்டிடம் சிக்கந்தராளுக்கு வந்து ஜஹாங்கீரால் கட்டப்பட்டது. முத்து மசூதியை ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ஸோ ஆன்சர் 4 ஒன்லி மட்டும்தான் கரெக்ட். நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன் நினைச்சது யாருடைய கூச்சுன்னா அக்பர். நம்ம தான் பார்க்குறோம் தவறுபட ஆணை.
ஸோ அந்த கேள்வியில் எப்படி கேள்விகள் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பில்டிங்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜஹான். பாபர் காபுல் பாக், அங்கே தான் அவருடைய கல்லறையானது இருக்கிறது. சரியா? முதல்ல அவர் ஆக்ராவில் இறந்திருப்பார். ஃபஸ்ட்டு ஆக்ராவில் அவர் வந்து பதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் அவரோட ஆசைக்காக காபுலுக்கு கொண்டு போட்டிருக்கோம். ஹுமாயூன் தீன்பனா அப்படிங்கிற நகரை அமைத்தார். அக்பர் புலந்தர்வாசா அப்படிங்கிற நுழைவாயிலை அமைத்தார். ஷாஜஹான் திவானி காஸ் அப்படிங்கிற இது பில்டிங்கை கட்டினார் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னுடைய கலெக்ஷன் பர்டிகுலர் டாபிக் வைஸ். சரியா? பர்டிகுலர் டாபிக் வைஸ் தான். சிவாஜியோடைய குரோனாலஜிக்கல் கொஷின் கேட்டாங்க. ஹி விசிட் அவுரங்கசீப் கோர்ட், imprisoned and escaped his court of Javli fort, he conquest of the Javli port, his conquest of Senji, Vellore, etc., his coronation of Raikar and assumption of the title of Chhatrapati. ஸோ இது முகலாயர் எம்பையர்லேயும் படிக்கணும், நீங்கள் மராத்திய எம்பையர்லையும் படிக்கணும். ஸோ ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் கவரேஜ் நாலேஜும் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் 100% ஸ்கோர்ஸ் தான் உங்களால் பெற முடியும். எப்படி நீங்கள் தமிழில் 100 மதிப்பெண்கள் எடுக்கணுமோ, எப்படி மேக்ஸில் நீங்கள் 25க்கு 25 மதிப்பெண்கள் எடுக்கணுமோ, அதே போல் ஹிஸ்ட்ரியிலையும் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அத்தனைக்கும் கரெக்டான பதில்களை நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சயின்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸினுடைய மார்க்ஸ் ஸ்கோர் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்திருக்கக்கூடிய எஜுகேஷன் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லைனா ஆர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோட் மெமரியை நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரி போர்ஷன் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறீங்க, அதனோடு சேர்ந்து அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொண்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த தேர்வுகளில் வெற்றி அடைய முடியும். சரியா? ஸோ இதனோட தொடர்ச்சி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய சஜஷன்ஸையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.